ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்குமே மருதாணி போடுறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நல்லா செவக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். பட் சில டைம் பார்த்திங்கன்னா செவக்காது. இது எங்கள் தோட்டத்தில் உள்ள மருதாணி தான். போன டைம் நல்லாவே செவக்கலை. ஸோ இந்த டைம் சில ட்ரிக்ஸ் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பிரியாணி இலை இருக்கும் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு அதை அடுப்பில் வச்சு பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதை 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் இருக்குது இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் அதை போட்டு நம்ம எல்லாருமே எப்போதுமே மருதாணியில் பெரியவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஒரு புளி வச்சுக்கோங்க, புளி வச்சு அரைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம நைட்டு ஃபுல்லாக அதை வச்சுருக்கணும், வச்சுருந்தா தான் அது செவக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் கூட போதும். அதுபோல் வச்சுருந்தாலே நமக்கு நல்லா சூப்பராக செவந்துருதுங்க. இதோட 2 கிராம்பு கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம நல்லா தனியாக எடுத்து அதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குள்ளே இடையில நம்ம மருதாணியை நல்லா ஒரு இலையாக உருவி, அந்த குச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு இலையாக உருவி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு பால் சைஸு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புளி, அப்புறம் சர்க்கரை, ஜீனி, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இந்த ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து அரைங்க. ரொம்ப விட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். அது என்ன பண்ணணும், அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு தண்ணி விட்ட மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தைலம் இருக்கு இல்லையா, தலைவலி தைலம், அதை என்ன பண்ணணும், கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செவந்துருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.